பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் அத்தை இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி எத்தனை சமைக்கட்டுமா அப்படின்றாங்க. இல்லை ராஜி, நீ எதுவும் சமைக்காத விட நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அத்தை நீங்களே இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது எப்படி சமைப்பீங்க? நான் சாம்பார் வைக்கட்டுமான்றாங்க. அதை கதிர் சாப்பிட மாட்டானின்னுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சாம்பார் சொல்லுவாங்க, அதை அவர் சாப்பிட மாட்டாரு. சரி, நான் முட்டை குழம்பு வைக்கட்டுமா, உனக்கு அது தெரியுமான்றாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் வைக்கிறேன், அதுக்கு நானே வச்சிடலாமே. சரி அத்தை, நான் ஏதாச்சும் யூடியூப்ல பார்த்து வச்சிடறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க. போலீஸோட ஜீப் வரும். அப்பதான் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, ஏதோ ஜீப்பெல்லாம் வருது அப்படின்ட்டு அப்பதாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் ஜீப் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு கோமதியோட வீட்டாளுங்க ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் டைரக்டா உள்ள வருவாங்க. இங்க வந்ததுமே இங்க கோமதி யாரு, நான் தான். நீங்கன்றாங்க. நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். அப்புறமா ராஜி அரசி வருவாங்க. நீங்க தான் ராஜியா, நீங்க தான் அரசி ஆமானோடனே உங்க எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கணும். பயங்கர அதிர்ச்சி. என்னது, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? தங்கமயிலோடைய அம்மா பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணை நீங்க கொடுமைப்படுத்தினதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேடம், நாங்க சொல்றதை கேளுங்க, அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், முதல்ல ஸ்டேஷனுக்கு நடுங்கன்றாங்க. கோமதி எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் எல்லாரும் மேலே தானே கொடுத்துருக்காங்க. அப்படிங்க எல்லாருமே தான் வரணும். ஸ்டேஷனுக்கு முதல்ல நடுங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு கோமதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல ஃபோன் பண்ணக்கூடாது, இல்லை நீ வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுங்க, பாருங்க எல்லாரும் அங்கே தான் வருவாங்க, எல்லாரும் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்க. இங்கே பாருங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு எங்கே சரி எங்கன்ட்டு நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, எங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க, எதுவா இருந்தாலையும் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு ஒண்ணுமே புரியல, வெளியே நின்றுட்டு இருக்கிற அப்பத்தாக்கு உள்ள என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையா அப்படின்ற மாதிரிதான் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டியனுடைய கடைக்குமே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் போறாங்க. அங்க பாண்டியன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு இங்க பாண்டியன் யாரு பண்ணோன்னே நான் தான்றாங்க, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் கேட்குறாங்க. சரவணன் கதிர்ன்றது யாரு? நாங்க தான்றாங்க. தங்கமயிலோடைய புருஷன் நான் தான் சொல்லுங்கன்றாங்க. உங்க மூணு பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னே ஷாக் ஆகுறாங்க. கம்ப்ளைண்டா? இங்க பாருங்க, என்ன எதுன்னு முதல்ல இங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, சொல்றதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்லை சரிங்களா, இங்க நிறைய வேலை இருக்கு, முதல்ல ஸ்டேஷனுக்கு நடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இல்லை நான் சொல்றத ஒரு கொஞ்சமாச்சும் கேளுங்க, எதையுமே கேட்குற நிலைமையில நாங்கள் இல்லை, முதல்ல நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுடைய கடைக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. முதல்ல என்ன நீங்க சொன்னா தானே சார், ஆனால் எதுவுமே சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன சார் இதுன்றாங்க. இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம், அப்படிங்க உங்க பாட்டுக்கு வந்தா அது நல்லது, இல்ல நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணா அதோட இதே மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரணன் இருந்துட்டு இங்க பாருங்க, என் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, அப்ப நான் வேணும்னா வரேன், அப்பா இவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாம், முதல்ல நீங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. கதிர் இருந்துட்டு ஏறாதே இருப்பாங்க ஜீப்ல, ஏன் நீங்க ஏற மாட்டேங்கிறீங்க, ரெண்டு பேரும் ஏறினாங்களே ஏறுங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, முதல்ல என்ன சொல்ல வரன்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றாங்க. அப்படியா, நாங்க காது கொடுத்து கேட்டதெல்லாம் போதும் சரிங்களா, முதல்ல நீங்க வண்டியில ஏறினா சரி அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் ஜீப்ல ஏறிடுவாங்க. அப்புறம் கோமதி வீட்டாளுங்களையும் ஜீப்ல ஏற்றுவாங்க. அப்பதான் வராங்க, என்ன விஷயம் விட்டுருங்க என் பொண்ணு பேத்தியோன்றாங்க. அம்மா, அந்த மயிலோடைய குடும்பம் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம்மா அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணுங்க பேத்திங்க தப்பு பண்ணலன்ட்டு போலீஸ் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் இருந்துட்டு எதுவாக இருந்தாலையும் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம், அங்கே நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அப்போதான் இப்போ என்ன பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அப்போதான் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் உட்கார வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாண்டியன் இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, ஆனால் பார்த்துக்கிறது இல்லை, மாற்றி மாற்றி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் அம்மா தங்கச்சி ராஜி எல்லாம் ஸ்டேஷனில் இருக்காங்கன்றதே நம்மளுடைய சரவணுக்கு தெரிய வரும். அப்பா, அம்மா பாருப்பா அப்படின்றாங்க. ஷாக் ஆகுறாங்க. ராஜி அப்படின்ட்டு கதிருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு? இல்லைங்க, எங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் கூட விடலைங்க, மயிலோடைய அம்மா தான் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பயங்கர அதிர்ச்சி. அப்புறமா கத்திக்கிட்டு இருக்கவங்க இன்ஸ்பெக்டர் வருவாங்க. என்ன இங்கே சவுண்டுன்றாங்க. மேடம், இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக இது பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் சொல்ல வரதை என்னன்னு கேளுங்க. இங்கே பாருங்க,
நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதெல்லாம் புரியுது சரியா? இப்போ நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்டாகணுன்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு வாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்க, மயிலோடைய குடும்பம் தப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. யார் தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எல்லாம் விசாரிச்சுக்கிறோன்றாங்க. மேடம் உண்மையிலே நீங்கள் தப்பாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த லேடியை வர சொல்லுங்கன்னுவாங்க. அப்புறமா பாக்கியம் வராங்க. அதை பார்த்ததுமே கோவப்படுவாங்க. கோமதியை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுவாங்க பாண்டியன். வந்ததுமே ஏமா என்னம்மா கம்ப்ளைண்ட் சொல்லுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அது இதுன்னு சொல்லுவாங்க. ஏமா சமைக்கிறது இதெல்லாம் வேண்டாம், என்ன கம்ப்ளைண்ட் வரதட்சணை குடும்பம்னு ஒன்று எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரவணன் வந்து அடிக்க போகவும் பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி அடிக்க வர சரவணா கொஞ்சம் பொறுமையாரு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படின்வாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பா, அவங்க சொல்கிற எல்லா வேலைகளுமே செய்வா. ஆனால் கடைசியில் அவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணும், வரதட்சணை போட்டு நல்லா தடபுடலாத கல்யாணத்தை பண்ணும். ஆனால் கல்யாணம் பண்ணது வரதட்சணை இதெல்லாம் அவங்களுக்கு பத்தலைன்னு வேற சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க. மேடம் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் மேடம், இவங்க பேச்சை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மேடம் நான் சொல்கிறது உண்மை, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் ஒரு தாய் விரும்புவா. எனக்கு 2 பொண்ணுங்க, ஆனால் கல்யாணம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தானே இவங்க தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே உங்க முன்னாடி அடிக்க வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ என் பொண்ணு என்னெல்லாம் கொடுமைப்படுத்திருப்பாங்க. நாயாட்ட வேலை செய்கிறான் அந்த வீட்டில் அந்த 2 மருமக இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸர் வேலையாட்டும் பேகை மாட்டிகிட்டே போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் மொத்த வேலையும் என் பொண்ணு தலைமையில தான் விழும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே வந்து செந்திலுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு அப்பா என்னப்பா இது, டேய் இவங்க தான்டா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு அரசியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஷாக் ஆகுறாங்க. பொய் மேலே போய் அடிக்கிட்டே போகிறாங்க. பாக்கியம் என்னப்பா இவங்க இந்த அளவுக்கு பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணு ஃப்ராட் வேலைலாம் இவங்க, ஆனால் ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்னப்பா நடக்குது? டே அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டுண்டா, ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி அவங்க நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பாண்டியன் சொன்னாலையும் அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கு, இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்ற ஒரு கவலை. அதுக்கப்புறமா பாக்கி இருந்துட்டு ஒருத்தருமே சும்மா விடாதீங்க, இவங்க யாருமே வந்து என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாகவே பார்த்துக்கல, ரொம்ப கொடுமை தான் படுத்திருக்காங்கன்றாங்க. வரதட்சணை கொடுமை, ஆமாம் வரதட்சணை கொடுமை தான்றாங்க. இன்னும் அப்பா அம்மா வீட்டில் போய் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுமைப்படுத்துனாங்க. ஐயோ என்ன பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் கோமதி சொல்லுவாங்க. மேடம் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் மேடம், அப்படி நாங்கள் வரதட்சணை கொடுமையே நாங்கள் கேட்கல, நாங்கள் பிரச்சனையே வேறு, ஆனால் இங்கே நடந்ததே வேறு மேடம்ன்றாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றாங்க. மேடம் நான் சொல்கிறது தான் எல்லாமே உண்மையான ஒரு விஷயம்ன்றாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் கேட்கவும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவங்க பொண்ணு வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா, என் பையனோட வயசு வந்து 2 வயசு அதிகம், அது இல்லாத வந்து அவ வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்கா, படிக்கவும் இல்லை அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதுதான் மேடம் நடந்தது, ஆனா இவங்க சொல்றது ஒட்டு மொத்தமே வந்து பொய்யான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காரணத்துக்காக தான் சண்டை போட்டு நாங்கள் வீட்டை அனுப்பிச்சோம், ஆனா இவங்க சொல்ற காரணம் உண்மையான காரணம் கிடையாது மேடம், உண்மையிலே நான் சொல்றது உண்மை, நீங்க நம்புங்க மேடம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேச்சை மட்டும் தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா அதுக்கப்புறம் ஏமாந்து போறது நாமளா மட்டும்தான் இருப்போம். இப்போ நாங்க பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சரியான ஃப்ராடு மேடம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. போலீஸ் இருந்துட்டு ஏமா நீங்க எப்படி சொல்றீங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, யார் சொல்றதை நம்புறதுன்னுவாங்க. அதுக்கு பாக்கியம் நான் சொல்றதே நம்புங்க, ஏன்னா இவங்க சரியான ஃப்ராடுங்க, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இன்னும் பயங்கர கோவம் சரவணனுக்கு அடிக்க போகவும் உடனே இன்ஸ்பெக்டர் ஏன் முன்னாடி இவர் அடிக்க வராது, அப்ப யார் சொல்றது நான் நம்புறதுன்னு. மேடம் என் பையனுக்கு ஏதோ ஒரு கோவம், ஆனால் உண்மையிலே வந்து நாங்கள் சொல்றது தான் உண்மை, நீங்கள் விசாரணை பண்ணுங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுதுன்றாங்க. இங்கே பாருங்க இவங்க பொண்ணு எந்த காரணத்தை கொண்டு இனிமேல் எங்கள் வீட்டில் வாழ வரவே கூடாது, நாங்கள் விடவும் மாட்டோன்றாங்க. ஓ இவங்க பையனுக்கு இவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாம் எங்கள் சரவணனுக்கு வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணுவோம், எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அப்படி கூட பண்ணுவோம், நாங்கள் பார்த்து பண்ணி வச்ச பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டா, அவனாச்சும் பார்த்து பண்ணிக்கிட்டோன்றாங்க. பார்த்தீங்களா மேடம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. மேடம் நீங்கள் தீர விசாரிங்க மேடம், விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக விஷயம் உண்மை வரும்ன்றாங்க. அந்த தெருவில் நீங்கள் விசாரிச்சு பாருங்க இவங்க எந்த அளவுக்கு ஃப்ராட் வேலை பண்ணாங்கன்ட்டு, விசாரிச்சா அப்போதான் வந்து இவங்க பண்ணது தப்பா இல்லை நாங்கள் பண்ண தப்பான்னு உங்களுக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. விசாரணை பண்ணுங்க மேடம், நாங்கள் அது வரைக்கும் இங்கேயே இருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ நம்ம ஏரியா பக்கம் விசாரிச்சாங்கன்னா நம்ம வசமாலாம் மாட்டிப்போம், நம்ம ஏழைப்பட்டவங்க எல்லாமே வந்து இப்படி பிளான் பண்ணி பண்ணோன்றது ஊரில் இருக்கிற மொத்த பேருக்கு தெரியும், நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கடன் தானே வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறது நாமளே வந்து தானாக வந்து சிக்கிக்கிட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக
பதட்டமாகறாங்க. பாக்கி பார்த்தீங்களா ஊரில் விசாரிக்கணும்னு எப்படி பதட்டமாகறாங்க. நீங்கள் விசாரிங்க மேடம், அவங்க ஸ்டேஷன்லேயே வைங்க, வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் சொல்லி கூட வந்து எல்லாருடைய இது பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க எங்கேயும் இருக்க வைங்கன்னுவாங்க. அப்புறமா அவங்க இங்கே போய் கெஸ்ட்டு விசாரணை பண்ணுறேன்னுவாங்க. பாக்கி இல்லை நானும் வரேன்னுவாங்க. நீங்கள் எதுக்கு வரீங்க, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கேயே இருங்க, நாங்கள் போய் விசாரணை பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே பாக்கியும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து பாக்கியத்தோடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.